வணக்கம் வெல்கம் யூவர்ஸ். நான் லியோவியன் பேக் வித் another ட்ராவல் vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணாத ஒரு சூப்பரான அழகான ஊரில் இருந்தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன். பொள்ளாச்சியில் இருக்கிற அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து தான் நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். அண்ட் நான் இங்கே நிற்கிற இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்குல்ல, இதுவும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம். டைம் கரெக்டாக 5:15 ஆகுது. இப்போ ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. 5:10க்கு கிளம்பக்கூடிய ஃபஸ்ட்டு பஸ்ஸுமே இப்போ தான் ஜஸ்ட் நவ் கிளம்பி போனாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த கேப்லேயே ஒரு பாலக்காடு பஸ்ஸு ப்ரைவேட் வண்டி வந்திருக்குங்க. அண்ட் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஎஸ்ஆர்டிசி வந்திருக்கு, அதுவுமே பாலக்காடு போகிற வண்டி தாங்க. ஸோ கைஸ், இங்கே பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக 6 மணிக்கு நம்மளோட பரம்பிக்குளம் பஸ் வந்துடுங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இங்கே பக்கத்தில் விசாரித்தப்போ பரம்பிக்குளத்துக்கு காலையில் ஒரு வண்டியும் மதியானம் ஒரு வண்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 6:15க்கு அந்த வண்டி எடுப்பாங்களாம். 6 மணிக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அந்த பக்கம் அதாவது ரெண்டு என்ட்ரி இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்க என்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே ரெஸ்ட் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சென்னையிலேருந்து இப்போ தான் வந்தேன் இல்லையா, வந்தோடனே இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இங்கே வந்தாச்சுங்க. இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்மளோட வண்டி வந்து நிற்க போகுது. டுவர்ட்ஸ் ஆனைமலை மார்க்கம், டுவர்ட்ஸ் ஆனைமலைன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிட்டில் தான் வந்து வண்டி நிற்குங்க. அண்ட் இன்றைக்கி மண்டே மார்னிங்கிறதுனால எந்தளவுக்கு க்ரௌட் இருக்க போகுதுன்னு தெரியல. பிகாஸ் அங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க, ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களும் இந்த பஸ்ஸு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் போனால் இந்த வண்டி தான் ஒரே ஆப்ஷன். ரிட்டன் அவங்க வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரப்போ மதியானம் வர வண்டியில் வருவாங்க. ஸோ கூட்டம் எப்படி இருக்க போகுது, வண்டி எத்தனை மணிக்கு வரும், இதெல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டைம் கரெக்டாக 5:55 ஆகுதுங்க. நம்ம வண்டி 6 o'clock வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க. இருட்டெல்லாம் போயிட்டு வெளிச்சம் நல்லா வருது. ஸோ நம்ம போகிறப்ப எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, வெளிச்சம் எப்படி இருக்குது, டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்க போகுது இந்த ரைடுன்றதை பொறுமையாக பார்க்கலாம். டைம் கரெக்டாக 6:05 ஆகுதுங்க. பரம்பிக்குளம் போகிற பஸ்ஸும் வந்துருச்சுங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போய் ஏறலாம். கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்மளோட வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிரைவர் கண்டக்டர்கிட்ட பெர்மிஷனும் வாங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஜன்னல் ஓரமாக சீட்டில் ஃப்ரண்ட்டில் உட்காந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற இந்த கிளைமேட்டை வச்சும் எல்லோரும் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப இந்த ஜேர்னி எக்ஸைட்டடாக இருக்க போகுதுன்றது தெரியுதுங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடு இப்படி ஒரு ரோடு பிரியுங்க. முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது. இது வழியாக தான் நம்ம பரம்பிக்குளம் போகிற ரோடுமே இருக்குங்க. இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இந்த கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பரம்பிக்குளம் லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பொள்ளாச்சிக்கு கடைசியாக ஃபேமிலி ட்ரிப் வந்ததுங்க, பல வருஷம் ஆச்சு. ஸோ சோலோவாக ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ட்ராவலை நினச்சி பார்த்தாலே. நம்ம போகிற பரம்பிக்குளத்துக்கு இங்கேருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோங்க. நம்மளோட இந்த ட்ராவலில் ஃபஸ்ட்டு ஆனைமலை வரும், அப்புறம் டாப் ஸ்லிப், அதுக்கப்புறமா பரம்பிக்குளம் ஊர் வருங்க. ரொம்ப சின்ன ஊர் தான், அதுவுமே அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. பரம்பிக்குளம் டேம் இருக்கிறதுனால அங்கே மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த ரோடு ஜங்ஷனில் நம்ம லெஃப்ட்டு திரும்பிடுவோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வால்பாறை ரோடு, லெஃப்ட்டு திரும்பினோன்னா ஆனைமலை கனெக்ட் ஆகிற ரோடு இது தாங்க. ஜேர்னி ஸ்டார்ட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சுற்றி உங்களுக்கு பச்சை பசேர்னு பார்க்க முடியுங்க. அதுதான் இந்த ட்ராவலோட பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். பொள்ளாச்சியோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே இந்த புளிய மரங்க தாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே உங்களுக்கு நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி புளிய மரம் இருக்கும். இன்ஃபேக்ட் ஆனைமலை ஸ்டார்ட் ஆகிற இடமே இந்த புளிய மரம் தான்றது ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயங்க. கேரளா போகிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டு, ஒரு பெஸ்ட்டு கேட்வேனே பொள்ளாச்சியை சொல்லலாம்.
புவர் மேன்ஸ் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நேச்சர்ஸ் பால்கனின்னு தாங்க சொல்லுவேன். நம்ம போகிற இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்பப்போ மழை பெய்யுறது, சுற்றி பச்சை பசேல்னு இருக்கிறது, எல்லா பக்கமும் மரங்களாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அழகோட அதிகபட்சம்னே சொல்லலாம். பரம்பிக்குளம் டேமுக்கு இங்கேருந்து இன்னொரு 35 கிலோமீட்டர் போனவங்க மலைப்பாதை தாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ஜேர்னி ட்ராவல் பண்ணுற ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றின ஹிஸ்ட்ரியை ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. டிரைவர் அண்ணா வேறு ஃபுல்லாக மெலடி சாங்ஸும் விண்டேஜ் சாங்ஸாக போட்டுட்ருக்காருங்க. இங்கே பஸ்ஸில் இருக்க எல்லோரும் அவ்வளோ ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. சேத்துமடை அப்படின்ற ஊரை தாங்க இப்போ க்ராஸ் பண்ணுறோம். மலை கீழே இருக்கிற ஒரு பார்டர்னே சொல்லலாம். இந்த இடத்துல ரைட்டில் நம்ம திரும்பணுங்க. பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் போகிற ரோடு, மலைப்பாதை ரோடு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, ரைட்டில் போகணும். சேத்துமடை ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு தென்னந்தோப்புக்கு பேர் போன ஏரியானே சொல்லலாம். எல்லா பக்கமும் தென்னந்தோப்பு, தென்னை மரமாக தாங்க இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஆர்ச்சு செக் போஸ்ட் தாங்க நம்ம ஏற போகிற இந்த மலைப்பாதைக்கு தலைவாசல்னே சொல்லலாம். இந்த ரூட்டில் எந்த வெஹிக்கிளில் போனீங்கனாலுமே இந்த செக் போஸ்ட்டை கடக்காமல் உங்களால் மேலே ஏற முடியாதுங்க. அதாவது இந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட வண்டி போனதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா வண்டியுமே அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் பஸ் போனதுக்கு அப்புறம் தாங்க மற்ற சின்ன வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. காரு, வேன் எதாக இருந்தாலும். பைக் அலௌட் கிடையாதுங்க. இதில் பாருங்கள், நம்ம மலைப்பாதை ஏறின மாதிரியே ஃபீல் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம பொள்ளாச்சிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தப்போ மலை ஏறின ஃபீலே கிடையாதுங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து நம்ம கீழே பார்த்தா ஏதோ ஒரு டாப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாதை எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த பஸ்ஸு நமக்கு பெரிய சைஸ் பஸ்ஸும் கிடையாதுங்க, சின்ன பஸ் தான். இந்த மினி பஸ் போகிற அளவுக்கு தாங்க இந்த பாதையே இருக்குது. அப்போ கார் மட்டும்தான் போக முடியும். 2 வண்டி ஆப்போசிட்டில் வந்தாலே சிரமமாக தாங்க இருக்கும். இங்கே நல்லா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ட்ரிசில் ஹெவியாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் மழையும் நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாதை ஏற ஆரம்பித்த பிறந்தே எல்லா பக்கமே நல்ல பெரிய பென்ஸாக தாங்க இருக்குது. ஸோ சூப்பரான ஸ்பாட்டாக ஒரு காட்டுக்குள்ளே நம்மளோட பயணம் சூப்பராக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மலையடிவாரத்துக்கு கீழே இருக்க கிராமம் ஆனைமலைங்க. அந்த பேர்லேயே ஆணைன்னு இருக்கிறது எதுக்குன்னா, இங்கே நிறைய எலிஃபென்ட்ஸ் வாழ்ந்துட்டுருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே. ஆனைமலை டைகர் ரிசர்வ்னே அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே எலிஃபென்ட்ஸ் மட்டும் இல்லை, புலிகள் காப்பகமும் இருக்குது. நிறைய புலி சிறுத்தைகள்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குங்க. அதனால தான் ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு சைன் தெரியுது. யானை ஒன்று இந்த மரத்தை சாய்ச்சி போட்டிருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக யானையை பார்க்க போகிறோமோன்னு ஆவலாக இருக்குங்க. எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்கோ அதே அளவுக்கு பாருங்கள் அழகாகவும் இருக்குது. பாருங்கள் அந்த ரோடு எவ்வளோ குறுகலாக தான் இருக்குது பாருங்கள். அந்த பெண்டே வந்து அவ்வளோ குறுகலாக இருக்குது. எஸ் பெண்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க, அதே அளவுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த டிரைவர் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கார். ஸோ அதனால தான் அதே ஸ்பீடில் கூட சூப்பராக மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஜன்னலோர சீட்டில் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் உட்காந்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம பெரிய ஹைட்டில் இருந்தாங்க இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கீழே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 1-2 ஸ்பாட்ஸில் தான் வந்து கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னே தெரியுது. இல்லைனா நார்மலாக ஒரு பக்கத்தில் சும்மா மரம் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நம்ம மலை ஏறிக்கிட்டே இருக்க மேலே போக போக கீழே பள்ளத்தாக்கும் பெருசாகிட்டே தாங்க இருக்குது. ஃபுல்லாக இது கவர் ஆகி மரத்துலேயும் செடியிலையும் கவராக இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு இது வெறும் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காடு இருக்கிறதே ஒரு பெரிய மலை மேலேன்றதுனால உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் வைப்பும் கொடுக்கும், ஃபாரஸ்ட் வைப்பும் கொடுக்குங்க. பாருங்கள் உடனே ஒரு எஸ்பெண்ட் வருங்க. இப்போ தான் ஒரு பெரிய எஸ்பெண்ட் போட்டாங்க, டக்குன்னு ரைட்டில் ஒன்று வந்துச்சு. இப்போ இது ஒரு பெரிய எஸ்பெண்ட் போடுறாங்களா, அங்கே பாருங்கள் உடனே இன்னொரு லெஃப்ட்டில் ஒரு எஸ்பெண்ட் போடணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க குறுகலான பாதையில் பெரிய பெரிய பெண்டுங்களாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டெருமைகள் நிற்குதுங்க. அவ்வளோ பெரிய காட்டெருமை, ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குன்னு. பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரி இருக்குங்க. அடுத்தடுத்து வரிசையாக கூட்டமாக நிற்குதுங்க. வண்டி சவுண்டை கேட்டு ஒன்றும் பள்ளத்துக்குள்ளே அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா இதை பாருங்கள் இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு.
நம்ம ஜேர்னியில் அடுத்ததாக ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று தெரியுதுங்க. ஆக்சுவலி இங்கே வந்து குட்டி ஃபால்ஸாக தெரியுது. ஆனால் அந்த லாஸ்ட்லேருந்து கீழே விழுகிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க பெரிய ஃபால்ஸாக தாங்க இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கு அதுலேருந்து அப்படியே ஃபால்ஸ் ஊற்றுது. இந்த இடத்த ஒரு நேச்சரோட மியூசியம்னே சொல்லலாங்க. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ஆனைமலை புலிகள் காப்பகன்றது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கம் தாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்க. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இந்த பகுதியும் ஒன்றுங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு சில டைவர்ஸான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. அப்படின்னா என்னன்றதையும் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். வைல்ட் லைஃப், பிளான்ஸ், ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், இந்த 3 விஷயம் வந்து இருக்கிற ஒரு இடத்த தான் மோஸ்ட் டைவர்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வனவிலங்குகள், தாவரங்கள், செடி கொடிகள், அதனால் இருக்கிற சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம், இதை தான் ஒரு முக்கியமான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தேவையான மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. புலி, யானை, சிறுத்தைன்னு பெரிய விலங்குகளை ஆரம்பித்து அணில், கோழி, மயில்னு குட்டி விலங்குகள் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல ஒன்றாவே வாழுங்க. நிறைய வகையான மரங்கள், செடி கொடிகள், பசுமை தாவரங்கள், இதெல்லாமே சேர்த்து மூலிகை செடிகளும் இருக்குங்க. இப்போ இந்த அனிமல்ஸ், இந்த செடி கொடி மரங்கள்னு இத்தனை இருக்குல்ல இந்த ஃபாரஸ்ட்டில், இதெல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்கு வகிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ காற்றை உருவாக்குறதா இருக்கட்டும், சுத்தப்படுத்துகிறதா இருக்கட்டும், நீரை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இத்தனை தாவரங்களும் மற்ற மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி எல்லாமே ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் நன்மை பண்ண முடியுன்றதெல்லாம் பண்ணுங்க. ஸோ அதுதான் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்த ட்ராவலில் அடுத்தபடியாக டாப் ஸ்லிப்புக்கு ரீச் ஆகிருக்கோங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராமங்க. ரொம்ப கம்மியான குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, ஆனைமலையிலேருந்து இங்கே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே வருவாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வில். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட்டு, ரொம்ப டார்க்காக இருக்குங்க. மான் கூட்டங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகாக ஏதோ நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி எல்லோரும் நடக்கிற அந்த பாதையை ஒட்டி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. மான் மட்டும் இல்லை, காட்டு மயில்களும் இங்கே நிறையா சுற்றிட்டு இருக்குங்க. இங்கே மெயின் ரோடு பக்கத்துலேயே. போன 1லேருந்து 2 வாரத்தில் நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ ரோடு எல்லாமே உங்களுக்கு தண்ணியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் க்ளீனாகவும் இருக்குங்க. இந்த இடத்துக்கு டாப் ஸ்லிப்புன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் முன்னாடி இருந்து ஆட்சி பண்ணப்போ இந்த மலை உச்சியிலேருந்து கீழே வந்து நிறைய மரக்கட்டைகளை ரோல் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த இடத்துக்கு டாப் ஸ்லிப் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்குக்கு இந்த டாப் ஸ்லிப் தான் ஒரு என்ட்ரி கேட் மாதிரிங்க. 690 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இருக்கிற இந்த நேஷ்னல் பார்க்குக்கு இந்த டாப் ஸ்லிப் தான் ஒரு வாசப்படினே சொல்லலாம். டாப் ஸ்லிப்பை தாண்டின கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு இன்னொரு செக் போஸ்ட் வந்துடுங்க. இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டர், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இருக்கும். பெருசாக ஒரு செக் போஸ்ட் அது இதுன்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று அழகாக இப்போ போச்சு இல்லையா, அது ஒன்று இருக்கும். ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. இதுதான் சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம பார்த்து இந்த செக் போஸ்ட்டில் தான் டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி சைன் போட்டுட்டு வருவாங்க. ஒரு ட்ரிப்பு போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி எத்தனை பேர் வரோன்றதை அங்கே என்ட்ரி போடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு ஸ்பாட், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே சஃபாரி போகிறதுக்கான வண்டிகள்லாம் அங்கே நிற்குங்க. அந்த ஸ்பாட்டில் இருந்து தான் சஃபாரி காட்டுக்குள்ளே அந்த சஃபாரி வேனில் போகிறவங்க எல்லாம் போவாங்க. இதோ பார்த்தீங்களா ஒரு வேன் போகுது, இது சஃபாரி வேன் தான். நான் சொன்ன ஸ்பாட் இது தாங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். உங்கள் வெஹிக்கிள் எல்லாமே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிடணுன்னா கூட இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் உங்களோட ஜங்கிள் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் ஜங்கிள் சஃபாரி போகிற ஐடியாவில் தாங்க வந்தோம். பட் இன்றைக்கி மண்டே மார்னிங் மழை டைமு, பெருசாக யாரும் வரமாட்டாங்க. சாட்டர்டே சண்டேனா தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி பஸ் ட்ரிப்பே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, எதுக்கு வேஸ்ட்டாக 400 ரூபா கொடுத்துட்டு போகணும். ப்ளஸ் அவங்க 400 ரூபா கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல. நானும் இன்னும் ஒரு 4 பேர் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் போகிறதா இருந்துச்சு.
குறைஞ்சது 12 பேர் போனால் மட்டும்தான் அந்த வண்டி எடுப்பாங்களாம். ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போல இந்த வண்டியிலே வரோங்க. பரம்பிக்குளம் பொறுத்த வரைக்கும் 390 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வெறும் டேமும் ஃபாரஸ்ட் மட்டும்தாங்க. அவ்வளோ திக்கான டென்ஸான ஃபாரஸ்ட்டுங்க. ஹியூமன் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடங்க. இது ரொம்ப குறுகலான ரோடுன்றதுனால எதிர்க்கு ஒரு வண்டி வந்தோடனே நம்மளால் முன்னாடி போகவே முடியலங்க. ஒரு ஸ்கூல் வேன் ஒன்று வந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட பஸ்ஸை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த டேமு நேற்று இருந்ததோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வேறு டிரைவரும் கண்டக்டர்னாவும் சொன்னாங்க. ஸோ மழை அதிகமாக பெய்யறதுனால டேமோட கொள்ளளவு ஜாஸ்தி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நேரமாக இந்த டேமை ஒட்டியே தாங்க நம்மளோட ரோடு இருக்குது. ஸோ ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஃபுல்லாக ஒரு பெரிய டேமாக இருக்குது. அண்ட் இந்த டேமை ஒட்டி இருக்க ஓரமாக இருக்கிற இந்த மரங்களுமே இதை இன்னும் அழகாக காட்டுதுங்க. இந்த பரம்பிக்குளத்தில் இருக்க டேமை பற்றி சொல்கிறேங்க. 1958 1966 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் எடுத்து இந்த பரம்பிக்குளம் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆழமான டனல் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் இந்த பரம்பிக்குளம் ரிவரும் டேமும் என்ன தான் கேரளாவில் இருந்தாலும் இதை மேனேஜ் பண்ணுறது தமிழ்நாடு தாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கோவை, பொள்ளாச்சி இந்த ஏரியா சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளுமே இந்த டேமையும் இந்த நதியும் நம்பி தாங்க இருக்காங்க. பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் PAP அப்படின்றது அடிப்படையில் தான் கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த ஆலியார் டேம், பரம்பிக்குளம் டேம்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையில் எப்படிலாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து ஒவ்வொன்றா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி 2 கவர்மெண்ட்டும் சரி பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே மொத்தம் 2000க்கும் மேலான தாவர வகைகள் இருக்குங்க. மூலிகை செடிகள் இருக்குது. 500க்கும் மேற்பட்ட விலங்கு வகைகள் இருக்குது. 300க்கும் மேற்பட்ட பறவை வகைகளும் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாம்பு வகைகள், பல்லி வகைகள், ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லாமே சின்ன சின்ன இன்செக்ட் முதல் கொண்டு நிறைய வெரைட்டிஸாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டுங்க. ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த டேம் வியூ பார்த்து அழகாக ரசிக்கலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயாக்கிங் போட்லாம் வச்சுருக்காங்க. இந்த டேம் வியூங்க, பக்கத்தில் மலை அவ்வளோ பனியாக இருக்குது, மேகங்கள்லாம் கீழே இருக்குது. இந்த டேம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே. நம்மளால் அங்கே இறங்கி அங்கே போக முடியாதுங்க. சஃபாரி வண்டியில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கூட ஒரு கைடு வந்து உங்கள் கூட வருவாங்க. ஸோ அந்த கைடு ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் பஸ்ஸில் ஒரு சில இடத்துக்கு நம்மளால் போய் பார்க்க முடியாதுங்க. பல 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய டீக்குட் ட்ரீ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சஃபாரி தாங்க வந்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மடையெல்லாம் திறந்து விட்டாங்கன்னா தண்ணி ஃப்ளோஸ் செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல. டேம் நமக்கு ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஆனால் அங்கே வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ அப்போ தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ரோட்டுக்கு இடையிலேயே மான் குட்டிகள்லாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. வண்டி வரதை பார்த்து அப்படியே குதிச்சு ஓடுது பாருங்கள். நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. 2 இந்த பக்கம் 4 அந்த பக்கம் ஓடிடுச்சுங்க. நமக்கு அந்த டாப் ஸ்லிப் ஏரியா விட பரம்பிக்குளம் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் டென்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. அனிமல்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஈஸியாகவே ஆக்சசபிளாக இருக்குங்க. நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த அனிமல்னாலும் பார்க்கலாம். ஓன் வெஹிக்கிளில் வரும்போது உங்களுக்கு லேட் லைட்டில் விடாததுக்கான காரணமே இது தாங்க. இங்கே பாருங்கள், புள்ளி மான்கள் ஒரு பட்டாளவே நிற்கிதுங்க இந்த இடத்துல. இந்த விஷுவலை மட்டும் பாருங்கங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. மரம் ஒன்றும் அவ்வளோ பக்கத்தில் ஒன்று அடுத்தடுத்து நிற்கிறது சூப்பராக இருக்குது. இந்த வரிசைப்படுத்தி வேறு இருக்கா, அது ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து இன்ஸ்டிங்க்டாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்க அது கொஞ்சம் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணது போல். யானையோட சாணம் நிறைய இடத்துல இந்த பாருங்கள் கீழெல்லாம் இருக்கா, நிறைய இடத்துல இப்போ நான் வர வழி எல்லாமே பார்த்துட்டேங்க பக்கத்துலேயே. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக யானை இருக்குதுன்னு மட்டும் தோணுது. ஆனால் அது பார்க்க முடியுமா, இல்லை லெஃப்ட்டில் இறங்கி போயிடுச்சா, இல்லை நம்ம வந்த வழியிலே எங்கேயோ லெஃப்ட்டில் நின்றுருக்கா, ரைட்டில் இருக்கா, ஒன்றும் புரியலைங்க. ஆனால் பார்த்தே தீரணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது.
எங்கேயாவது பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் டிரைவரை நான் சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் நம்ம மேலே ஏற அழகு அதிகமாகிட்டே போகுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் தான் அப்பா சூப்பராக இருக்கேன்னு நினச்சேன். அதுக்கடுத்து ஒரு இடம் அதை விட அழகாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்லேயுமே ஒன்றை விட இன்னொன்று இன்னும் அழகாகவே இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ எந்த ஸ்பாட்டு தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லவே முடியலைங்க. இந்த காட்டுக்குள்ளேயே ட்ரைபல் பீப்புள் நிறையா இருக்காங்கங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இந்த காடும் இங்கே இருக்கிற இந்த தாவரங்கள் நம்பி மட்டும்தான். இங்கே மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வெளியே நம்மளை மாதிரி வந்து சிட்டிக்குள்ளேயோ இல்லை வெளியே கிராமத்துலேயோ ஊர்லேயோ வந்து இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அது பழக்கப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாதுங்க. நம்ம ஹைட் ஏற ஏற பனியும் அதிகமாகிட்டே இருக்குங்க. மழையும் அங்கங்கே விட்டு விட்டு நல்லா ஹெவியாக பெய்யுது, லைட்டாக ட்ரிசில் வருது, மறுபடியும் ஹெவியாக பெய்யுது, லைட்டாக வருது. இப்படி மாறி மாறி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துகிட்டே இருக்குங்க. சில்னஸை நம்மளால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. ஸ்வெட்ரு போட்டிருந்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோடு பாருங்கள், யானைகளுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அழகாக மேலே ஏறலாம் இறங்கலாம். சூப்பராக வந்து யானை கூட்டங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இதை விட அழகான இடம் எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியலை. எங்கள் கொம்பை நிற்கிதாங்க அங்கே பாருங்கள். வண்டி பார்த்தோன்னே அப்படியே சவுண்டு போட்டுகிட்டே ஓடுதுங்க. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, பெரிய தும்பிக்கையோடு இருக்குங்க. குட்டி கூட நின்றுச்சுங்க. வண்டி வரதை பார்த்துட்டு நேராக அதோ அந்த இடத்துல போய் நின்று திரும்பி வேறு பார்க்குதுங்க. காது வேறு ஆட்டிக்கிட்டே இருக்குங்க. அங்கேருந்து கேமராவில் கவர் ஆகுதோ இல்லையோ தெரியல, கண்ணில் கிளியராக தெரியுதுங்க. கலந்து போன மாதிரி இருக்கா. இப்போ ஒரு 8 மாதம் இருக்கும். நிறைய நினைச்சேன். ஆனால் பெரிய அப்பா ஒரு சரியான ஒரு ஃபீலுங்க. செம்ம அனுபவம். கொம்பனையும் பார்த்தாச்சு, அதோட குட்டியையும் பார்த்தாச்சு. பரம்புக்குள்ளுமே வந்துருச்சு. என்னடா இன்னும் யானையை பார்க்கவே இல்லையே, இன்றைக்கி வந்தது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க கரெக்டாக பரம்பிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். அந்த ஊருக்கு வெளியே இப்படி 2 யானைங்க நின்றுருந்துச்சுங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபைனலி பரம்பிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. வரும்போதே அந்த ப்ரீஸே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அது வார்த்தையால் சொல்ல முடியலைங்க. கைஸ், ஃபைனலி நம்ம ட்ரிப்புக்கு ஒரு திருப்தி அடைஞ்சிச்சுனே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பிங்க. 2 யானையை பார்த்தோம், கொம்பனை பார்த்தோம், அதோட குட்டியும் பார்த்தோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக 8:30, 8:29 ஆயிருக்கு. பரம்பிக்குளம் ரீச் ஆகிட்டோம். காலையில் அங்கே 6:15 கிளம்பணும். ஒரு 2.25 மணி நேரம் காட்டுக்குள்ளேயே பயணம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போன அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கும். கவியில் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது அதை விட குட்டியாக இருக்குங்க. நான் கவியில் போனது ஒரு 6 மணி நேரம் பயணம். அது வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் இந்த ரோட்டில் இருக்க பயணம் பார்த்திங்கன்னா இந்த பரம்பிக்குளம், அதாவது பொள்ளாச்சி பரம்பிக்குளம் ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது. ஒரு குட்டி கார் தான் போகவே முடியுங்க. நல்லா ஒரு கார் நின்றால் ஒரு குட்டி கார் போக முடியும். பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பெரிய வண்டி ஆப்ரேட் பண்ணல. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து வரப்போ கூட உங்கள் சீட்டு பிடிச்சிடலாங்க. ஆனால் இங்கேருந்து ரிட்டன் போகிறப்ப காலையில் இந்த ஒரு வண்டி தான். ஸோ இதுக்கு அடுத்த டைமுக்கு காலையில் 1, மதியானம் 1, சாயந்தரம் 1, 3 ட்ரிப் இந்த வண்டி போகிறாங்க. அதாவது 2 ட்ரிப் பரம்பிக்குள்ளே வரும், ஒரு ட்ரிப் வந்து டாப் ஸ்லிப்போட திரும்பிடுவாங்க. ஸோ 2 வண்டி தான். காலையில் 1, மதியானம் 1 இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு போகும். அதனால் இங்கே சீட்டு பிடிக்கிறன்றது ரொம்ப சிரமமானது. டக்குன்னு எல்லோரும் வந்து ஒன்று இந்த மாதிரி ஜீப்பில் போயிடுவாங்க. அப்படி இல்லைனா இந்த வண்டியில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோன்னு நினைக்கிறவங்க ஜன்னல் வேலவே எல்லா பேக்கையுமே தூக்கி போட்டு சீட்டில் இடம் போட சொல்லி இப்படி தாங்க சீட் பிடிச்சிட்ருக்காங்க.
ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இங்கே ஏதாவது நைட் ஸ்டே வந்து பண்ணுறீங்க, மறுபடியும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்கன்னா இத்தனை மணிக்கு, அதாவது 8:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. இதில் சீட்டு போடணுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து இடம் பிடிச்சிடணும். பரம்பிக்குளத்தில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டானதாங்க. நம்ம வண்டியுமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு யூட்டர்ன் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் போய் அங்கே நிப்பாட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை, ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டல் 2-3 ஹோட்டல் இருக்குது. டீ ஸ்டால் ஒரு 4-5 கடை இருக்குது. ஸோ அந்த பக்கமும் உங்களுக்கு வரிசையாக கடைகள் இருக்குங்க. இதுதான் நமக்கு லாஸ்ட் ஸ்பாட். பார்த்தீங்களா, இந்த சிங்கமுத்திர எம்ப்ளம் இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளோட பரம்பிக்குளமில் இருக்க லாஸ்ட்டு ஸ்டாப்பு. இது உள்ள காட்டுக்குள்ளே போகிற ரோடு. இதுக்கு அடுத்து பாதையே கிடையாதுங்க. இங்கே இதை தாண்டி வந்து ஒரு டேம் போகணுன்னு சொல்லி சொன்னால், பரம்பிக்குளம் டேம் வந்து இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருக்கான். ஸோ அந்த டேம் போகிறது மட்டும்தான். இங்கே பஸ்ஸு போகாது. ப்ரைவேட் வண்டி சஃபாரியில் போகணுன்னா அந்த வண்டி மட்டும் போகுங்க. நம்ம வரும்போதே வந்து டாப் ஸ்லிப் தாண்டி அந்த செக் போஸ்ட்டில் சஃபாரிக்கு போகலான்னு நினச்சோம். பட் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இன்றைக்கி மண்டேன்றதுனால பெருசாக எந்த ஒரு சஃபாரிக்குமே யாரும் வரல, டூரிஸ்ட் யாரும் இல்லை. சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. நமக்கு மண்டேன்றதுனால யாரும் இல்லை. அதனால அங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பஸ்லேயே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். லக்கிலி அங்கே நாங்கள் இறங்காமல் வந்துட்டோம். இறங்கியிருந்தால் இங்கே இந்த யானையை பார்த்துருக்க முடியாது. ஸோ ஜங்கிள் சஃபாரி வேண்டாங்க. இங்கேருந்து அந்த பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கேருந்து இந்த கன்னிமர தேக்கு மரம், அப்புறம் 2-3 டேம் வியூ, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டில் உள்ள ஒரு வியூ பாயிண்டில் இறங்கி காட்டுவாங்களாம். ஒரு 4-5 ஸ்பாட் வந்து இந்த வண்டியில் போனால் ஒரு 4-5 ஸ்பாட்டு பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ரிட்டன் இப்போ வந்த வண்டியிலே தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கே நிறைய பேர் பஸ்ஸில் வந்தவங்க நிறைய பேர் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணி இது பார்க்கணுன்றதுக்காக வந்திருப்பாங்க போல் ஃபேமிலியாக. ஸோ அவங்க எல்லாருமே இதே வண்டியில் தான் ரிட்டன் சீட்டு போட்டுட்டு கீழே சாப்பிட போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது, அந்த பக்கம் இன்னொரு ஹோட்டல் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப் இதாங்க, சின்ன ஹோட்டல் தான். ஸோ டீ, காஃபி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு இப்போதைக்கு இருக்குமான்னு தெரியல. நான் க்ரௌடை பொறுத்து தான், கம்மியாக தான் செய்வாங்க போல், நிறையா செஞ்சால் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம், இல்லைனா சின்னதாக ஒரு டீ ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் தாங்க இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ரிட்டன் போகையில் அங்கே ஒரு இப்போ 9 மணிக்கு வண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. ஒரு 8:45 வண்டி எடுத்துருவாங்க. ரிட்டன் போகையில் அங்கே அந்த சஃபாரி ஸ்பாட்டில் வண்டி நின்றுட்டுருக்கு, ஆளுங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி அதையுமே ஒரு வாட்டி பண்ணலாம் தாங்க இருக்கேன். அதையுமே நான் vlogல செப்பரேட்டாக போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த பொள்ளாச்சிலேருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண இந்த வீடியோ, இந்த vlog எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. ஸோ நீங்களும் மறக்காமல் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா இந்த பரம்பிக்குளம் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில், உங்கள் ப்ரைவேட் வண்டியில் வந்தீங்கன்னா 7 மணிக்கு வரைக்கும் நீங்கள் செக் போஸ்ட்லேயே தான் நிற்கணும். கீழே ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். இந்த வண்டி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வண்டியுமே விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ப்ரைவேட் வண்டியில் வந்தீங்கன்னா. பஸ்ஸில் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி நம்ம வர வண்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அனிமல் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ காட்டெருமை பார்த்தோம், மான், மயில், அப்புறம் யானை, இந்த மாதிரி காட்டு நாய் கூட பார்த்தோங்க, நல்லா ஹைட்டாக. அது ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுத்தை நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. புலி வந்து 1-2 தான் இருக்கான், பட் சிறுத்தை நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பதுங்கி இருக்குன்றதுனால அது நமக்கு கண்ணில் வந்து சைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தா கூட வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். ஸோ இதுதாங்க இந்த பரம்பிக்குளம் ரைடோட ஃபுல் vlog. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளிவன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you guys.